ஸ்தோத்திரம் சகோதரர். பிரைஸ் லார்ட். ஆண்டவரும் கர்த்தருமாய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் உங்களை எல்லாம் வாழ்த்துக்கிறேன். இன்றைக்கி மீண்டும் ஆண்டவர் நமக்கு ஒரு புதிய நாளை கொடுத்து வசனத்தை தியானிக்கும்படியாக உள்ள சந்தர்ப்பங்களை எல்லாம் கொடுத்ததுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைக்கி எஸ்ஐயா 55:6 படியாக கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அந்த வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடணும். எப்போ ஆண்டவரை கண்டடையத்தக்க முடியும்? அதிகாலை என்னை தேடணும், என்னை கண்டடைவார் அப்படின்னு சொல்லியிருக்குது. நீதிமொழிகள் 8:17 படி அதிகாலை நேரத்தில் அவரை தேடும்போது அவரை கண்டடைய முடியும். அவர் அதிகாலை நேரத்தில் நம்ம தொழுது கொள்ளும் போதே அவர் நமக்கு சமீபமாக இருக்கிறாங்க. அவரை நம்ம தொழுது கொள்ளும் போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாக இருக்கிறாங்கன்னு சொல்லி உபாகமம் 5:27 நம்ம வாசிக்கிறோம். அவர் சமீபமாக இருக்கும்போது அவரை நாம் அவரிடத்தில் தொழுது கொள்ளும் போது நம்ம விண்ணப்பங்களையும் நாம் கேட்க வேணும். விண்ணப்பங்களையும் சொல்லி நம்ம ஜெபிக்கணும். நம்ம கேட்க வேண்டியதெல்லாம் அவரிடத்தில் சமீபமாக இருக்கும்போது, அதாவது கர்த்தரை அதிகாலை தேடும்போது அவர் நமக்கு சமீபமாக இருக்கிறாங்க. அப்போ நம்ம விண்ணப்பங்களை எல்லாம் அவரிடத்தில் நாம் சொல்ல வேண்டி இருக்குது. நம்ம ரட்சிக்கப்பட்ட நாம் அதிகாலை கர்த்தரிடத்தில் அவரை தேடணும். அவருடைய சமூகத்தை நம்ம வாஞ்சிக்கணும். நம்ம விண்ணப்பங்களை எல்லாம் அவரிடத்தில் கேட்கும்போது, அவர் சமீபமாக இருக்கும்போதே அவர் எல்லாம் கேட்குற தேவனாக இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட தேவனாய கர்த்தர் சொல்லுவதெல்லாம் நீ போய், அதை நாம் சமீபம் 5:27 சொல்லப்படுகிறது. நீரே சமீபித்து போய், அதாவது நாம் ரட்சிக்கப்பட்டவங்க தான் ஆண்டவரிடத்தில் சமீபித்து போய் ஆண்டவர் மற்றவங்களுக்காக நீ ஜெபிக்கணும். நமக்கு சுற்றி இருக்கிற ரட்சிக்கப்படாத நம்ம உறவினர்கள் எல்லாம் கூட இருக்கும் இல்லையா, நம்ம சுற்றி இருக்கிற பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் இருக்காங்க இல்லையா, நம்ம இனத்தார் எல்லாம் நம்ம தெரிஞ்சவங்க எல்லாம் கூட சுற்றி இருக்கிறாங்க. அவங்களுக்கும் நம்ம உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்கணும். அவங்க ஆண்டவர்கிட்ட போய் அவரை தொழுது கொள்ளவும் மாட்டாங்க, அவருடைய சமூகத்தில் போகவும் மாட்டாங்க. அவன் தெரிஞ்சிருக்கிற நாம தான் அவருடைய சமூகத்தில் போவோம். அவர்கிட்ட நாம தான் விண்ணப்பம் அவங்களுக்காக நாம் உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்கணும். உத்தரவாதம் எடுத்து அதை அவங்க இந்த இடத்துல என்ன சொல்லப்படும், நீங்கள் நம்ம தேவனாய கர்த்தரிடத்தில் கேளுங்க, கேட்டு அவர் என்னபடி சொல்கிறாங்களோ அதன்படியெல்லாம் நாங்களும் செய்வோம் அவங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அவங்க போக மாட்டாங்க. நம்மளேவே மத்தியஸ்தராக வச்சுட்டு நீங்கள் ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க, உங்கள் ஆண்டவர் என்ன பேசுனாங்க அதை எங்களுக்கு சொல்லுங்கள், நான் அப்படி செய்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நாம் இவங்களுக்கும் நமக்கும் அவங்க மேலே ஒரு பாரம் இருக்குது. இவ்வளோ நாள் பழகணும், பேசணும், இவ்வளோ நாள் ஃப்ரெண்டாக இருந்தோம். அவங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது அப்போ நம்ம சொல்லக்கூடாது. நாம் அதுக்கு முன்னாலே அவங்களுக்காக ஜெபிக்கணும், அவங்களுக்காக சொல்லணும், அவங்களுக்காக ஆண்டவரிடத்தில் நம்ம சொல்லணும், அவங்களுக்கும் நாம் சொல்லணும். ஆண்டவர் உங்களுக்காக ரத்தம் சிந்தியிருக்காங்க, உங்களுக்காக மறிச்சாங்க, எல்லாம் என்ன கேட்டால் அவர் தருவாங்க. அவர் மாம்சமான யாவருக்கும் அவர் தான் தேவன், மெய்யான தேவன் நம்ம சொல்லுவோம். ஆனால் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனால் என்ன ஏற்றுக்கொள்கிறவங்க சிலர் ஏற்றுக்கொள்ளுவாங்க, சிலர் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனாலும் அவங்க மேலே நமக்கு ஒரு பாரம் இருக்கனால அவங்களுக்காக நான் பிதாவாக இருக்கிற தேவனிடத்தில் நாம் தொழுது கொள்ளும் போதெல்லாம் எல்லாருக்காக நாம் ஜெபம் பண்ணும்போது, சோத்திரிக்கும் போதே, ஜெபம் பண்ணும்போதே அவர் நமக்கு பதில் கொடுக்குறாக தேவனாக இருக்கிறார். என்ன சொல்கிறாங்கனாக்கா, தேவனாய கர்த்தரிடத்தில் நீங்கள் கேளுங்க, என்ன சொல்கிறாங்க அவர் சொல்கிறபடியெல்லாம் நாங்கள் செய்வோன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த வார்த்தை நிமித்தமாக நாம் அவங்களுக்காக பரிதபித்து கர்த்தரிடத்தில் வேண்டி கெஞ்சி ஜெபிக்கும் போது கர்த்தர் நமக்கு அவங்களுக்கு நல்லது செய்வாங்க, அவங்களுக்கு ஒரு நன்மை செய்வாங்க. அவங்கள இப்படியெல்லாம் இருக்க சொல்லி ஆண்டவர் சொன்னாங்கன்னு சொல்லி ஒரு வேளை கேட்க சான்ஸ் இருக்குது. அதனால் கர்த்தர் நம்ம ஆண்டவரை கண்டடையத்தக்க நேரத்தில் நாம் தேடணும். அவர் சமீபமாக இருக்கும்போது, அவரை தொழுது கொள்ளும் போது, நம்ம விண்ணப்பங்களை எல்லாம் நம்ம அவரிடத்தில் சமர்ப்பிக்கும் போது கர்த்தர் நம்ம செவி கொடுத்து நம்மளோட ஜெபத்தை கேட்டு மற்ற ஜனங்கள் புறஜாதியார் அக்கம் பக்கம் இருக்கிறவங்களெல்லாம் ரட்சிக்கப்படுறதுக்கும் அவங்களோட ஆத்மாவை மீட்கப்படுறதுக்கும் எல்லாம் சான்ஸ் இருக்குது. இந்த மனுஷன் உலகம் பூரா ஆதாயப்படுத்தினாலும், எவ்வளோ பிஸ்னஸ் பண்ணி, எவ்வளோ காரியங்கள், எவ்வளோ சம்பாதிச்சாலும் அவங்க ஜீவனை நஷ்டப்படுத்தினா ஒரு லாபமும் இல்லை. அதனால் ஜீவன் தான் முக்கியமானது. நித்தியமாய் வாழ வேண்டிய ஜீவன் இருக்குது. நமக்கும் நாங்கள் அக்கம் பக்கம் இருக்கிறவங்க மேலே நமக்கு ஒரு உத்தரவாதத்துவம் இருக்குது. கர்த்தர் அதுக்காக தான்
நம்மளை இந்த பூமிக்கு ரட்சிக்கப்பட வச்சு நம்மளை இந்த இடத்துல வச்சிருக்கனோட ஒரு நோக்கம் இருக்குது. அது நிச்சயமாக நிறைவேற்றணும். நாம் இப்போ ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரிக்கிற நல்ல தகப்பனே, நன்றியோடு உன்னை துதிக்கிற சுவாமி. ஸ்தோத்திர ஆண்டவரே. அப்பா, கர்த்தரை கண்டடையத்தக்க நேரத்தில் அவரை தேடணும் அப்பா. அது அவர் சமீபமாயிருக்கும் போதே அவரை நோக்கி கூப்பிடணும் சொல்லியிருக்காங்க. ஆண்டவரே, நாங்கள் தொழுது கொள்ளும் போதெல்லாம் நீ எங்களுக்கு சமீபமாக இருக்கிறீங்கப்பா. ஸ்தோத்திரம். அதிகால நேரத்தில் நாங்கள் தேடா எங்களுக்கு உதவி செய். மற்றவங்களுக்காக தேடா, மற்றவங்களுக்காக தொழுது கொள்ளா எங்களுக்கு உதவி செய்யும்படியாக செபிக்கிறப்பா. நீ விரும்புகிற பிரகாரமாக நாங்கள் ஜீவிச்சு காட்டா உதவி செய்யுமாப்பா. ஸ்தோத்திரம். நீ மனுகுலத்துக்காக ஜீவனை கொடுத்தீங்கப்பா. நாங்கள் எங்கள் அக்கம் பக்கம் சொந்த பந்தம் ரட்சிக்கப்படாதவங்களுக்காக உன்னுடைய சத்தியத்தை சொல்லி ஜெபிக்கும்படியாக ஒரு தருணத்தை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். அதன் பிரகாரம் நாங்கள் உண்மையாக இருந்த ஜெயமெடுக்க கர்த்தர் உதவி செய்த கேட்குற அனைவருக்கும் ஒரு பாரம் உண்டாகட்டும். தொழுது கொள்ளணும், அதிகாலை தேடணுங்கிற ஒரு பாரத்தை கொடுப்பீராகன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.